கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் இந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வருகின்ற 7ஆம் வசனத்தில் அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் என்றும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கோடரியானது தண்ணீரில் விழுந்து அமிழ்ந்து போனது. இரவலாக பெற்ற அந்த கோடரி விழுந்தபடினாலே அந்த தீர்க்கதரிசி புத்திரர் ஒருவர் பதறி போகிறார். அதை எலிசாவிடம் தெரிவிக்கிறார். எலிசா எங்கே என்று கேட்கிறார். இடத்தை காண்பித்தவுடன் ஒரு கொம்பை வெட்டி எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். இரும்பு தண்ணீரில் மிதப்பது என்பது ஒரு அற்புதமான செயல் அந்த நாளிலே. ஏன்னாக்கா அப்போது இது அதிசயம் என்று கூட ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் கேட்டு பெறுவது அற்புதம், கேட்காமல் பெறுவது அதிசயம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக இருக்கிறபடினாலே இந்த தண்ணீரிலே கோடரியானது விழுந்து அமிழ்ந்து போகிறது என்று பார்க்கும்போது எப்படியாக என்றால் ஒரு இடரல் நிமித்தமாகத்தான் தவறி அதிலே விழுகிறதாக காணப்படுகிறது இல்லைங்களா? ஒரு அசதி, ஒரு அஜாக்கிரதை, அதனால தான் அது இடரலாக தவறி விழுந்தது தண்ணீரில் கோடரி என்று பார்க்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும் என்ற பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் கூட இடரல் அடைவோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் சிக்கிக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம் இல்லைங்களா? எலிசா தீர்க்கதரிசி ஒரு கொம்பை வெட்டி எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணுகிறார். தண்ணீரில் மூழ்கி போன இரும்பு மிதக்கிறது. இதை பார்க்கும்போது நாமும் கூட எப்படியாக இந்த பிரபஞ்சத்தை சிக்கிக்கொள்ளாமல் தப்புவித்து கொள்வோம் என்றால் நம்முடைய கைகளில் தேவ வார்த்தைகளை வேதாகமாக நாம் பெற்றிருக்கிறபடியால் நம் கையில் வேத புத்தகம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது, அது ஒரு பொக்கிஷமாக காணப்படுகிறது. அதை கொண்டு நாம் உலக பாவத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, உலகத்தில் அமிழ்ந்து போகுதுன்னாக்கா உலகத்துக்கு ஒத்த வேஷம்னாக்கா தீமையோடு தீமை ஒத்து போகாதபடிக்கு இல்லையா, உலக பாவத்தில் அமிழ்ந்து போகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் கொண்டு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரவலாக பெற்ற ஜீவ சுவாசத்தை பத்திரமாய் பரிசுத்தமாய் தேவனோடு உறவாடி ஒப்புவிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே தேவ எச்சரிப்பு பெற்றவர்களாய் கிறிஸ்துவ ஜீவியத்தில் பலம் கொண்டு ஆசீர்வாதம் பெற்று வாழ்வோம். தேவன் தாமே நம்மை இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதபடிக்கு கரம் பிடித்து வழி நடத்தி அழைத்து செல்வார் என்று அர்ப்பணிப்போம். ஆமேன், ஆமேன்.